திரு நித்யானந்தம், இங்க பாஜக எதிர்ப்பை கூர்மைப்படுத்துவது, அது சித்தாந்த ரீதியாகவும் சரி, அரசியல் ரீதியாகவும் சரி, தேர்தல் களத்துக்கும் சரி, அந்த எதிர்ப்பை கூர்மைப்படுத்தணும் அப்படிங்கிற காரணத்திற்காகத்தான் கருப்பு, சிவப்பு, நீலம் எல்லாம் ஒன்றிணைந்து இருக்கும்போது எந்த காவியாலும் அதை வீழ்த்த முடியாது அப்படின்னு முதலமைச்சர் பேசியிருப்பதா சொல்றாரு. சொல்லதிகாரம் நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்திய ஜனநாயக கட்சி ஐஜேகே மோடி அவர்களை ஆதரிக்கிறது, மோடியினுடைய செயல் திட்டங்களை ஆதரிக்கிறது. இன்றைய ஆளும் கூட்டணியாக என்டிஏ இருக்கிறது மத்தியில், அதிலே ஒரு அங்கமாக இருக்கிறது. அதன் சார்பாகத்தான் நான் இங்கே பேச வந்திருக்கிறேன். மகிழ்ச்சியாக இருக்கிறது. எதற்காக சமூக நீதி, என்ன சமூக நீதி இதற்கு முன்பாக மறுக்கப்பட்டது? எல்லா சமுதாயத்திலும் சில மறுக்கப்பட்டவைகள் இருக்கத்தான் செய்கின்றன, இல்லை என்று நான் சொல்லவில்லை, இது வரலாற்று உண்மை. ஆனால் அதை களைவதற்காக எத்தனை ஆண்டுகளாக போராடி இருக்கிறார்கள் என்று பார்க்கும் பொழுது இது ஏதோ ஒரு 100 ஆண்டுகள் 75 ஆண்டுகள் போராடி இருக்கிறார்கள் என்று சொல்லி கொச்சைப்படுத்துவதை நான் நியாயப்படுத்த விரும்பவில்லை. எதை கொச்சப்படுத்துறது? 75 ஆண்டாக தான் திமுக ஆரம்பித்த பிறகு தான் சமூக நீதிக்கே பாடுபட்டாங்க, சமூக நீதியே கிடைச்சது அப்படிங்கிறது. இன்னும் சமூக நீதி இருந்தால் ஒரு வேங்கை வயல் இருக்காது. அதனால் சமூக நீதி அப்படின்றது இன்னும் நமக்கு கிடைக்கவில்லை. பன்னெடுங்காலமாக நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக இதனை தடுத்து கொண்டு தான் இருக்கிறார்கள், கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறார்கள். அது மெதுவாகத்தான் வளர்ந்து வருகிறது. திமுக இடையிலே வந்த ஒன்று சமூக நீதி என்ற கோஷத்தை வைக்கிறதே தவிர, அந்த சமூக நீதி என்பது இந்த பண்பாட்டிலே, இந்த மண்ணிலே என்றைக்கும் வேண்டும் என்று போராடிய மண் நம்முடைய பாரத மண். இதில் பல விஷயங்களை சொல்லலாம். கடவுளர்களுடைய தீண்டாமை சார்ந்தவர்கள், பிற்படுத்தப்பட்டவர்கள், முனிவர்கள், பிற்படுத்தப்பட்டவர்கள், இப்படியெல்லாம் பல பேர் இவர்கள் சொல்லக்கூடிய பட்டியல் இனத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம் கூட நமக்கு சித்தர்களில் இருக்கிறார்கள். எல்லோரையும் ஏற்றுக்கொண்டு தான் இருக்கிறோம். எந்த மண் அவர்களை எல்லாம் போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கிறது. எனவே புதிதாக ஒன்றும் திராவிட முன்னேற்ற கழகம் கொண்டு வந்ததாக தமிழ்நாட்டில் அப்படியான ஒரு சூழல் இருந்தது. இங்க மக்கள் ஏற்றத்தாழ்வுகளால் வஞ்சிக்கப்பட்டார்கள், சாதியால் மதத்தால் அந்த பிற்போக்குத்தனங்கள் இருந்தது. அதையெல்லாம் சமூக நீதி இயக்கமாக திமுக வந்து அதனோடு இங்கு ஏனைய கட்சிகளும் ஒன்றிணைந்து இவ்வளவு ஆண்டு காலத்தில் ஒரு மாற்றத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். அந்த மாற்றத்தை கண்டு தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா முழுக்கமே ஒரு அச்சம் வந்திருக்கு அப்படின்னு தான் இன்னைக்கு முதலமைச்சர் பேசுறாரு. அதை நீங்க முதலமைச்சருடைய கருத்து, அது முதலமைச்சருடைய கருத்து. அது அவருடைய கருத்து சொல்வதற்கு அவருக்கு சுதந்திரம் இருக்கிறது. என்னுடைய கருத்தை எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த நாட்டிலே சமூக நீதி காக்கப்பட வேண்டும், தீண்டாமை ஒழிக்கப்பட வேண்டும் என்பது பன்னெடுங்காலமாக இருந்து கொண்டிருக்கிறது. பல பேர் பாதி சொல்வார்கள், வள்ளுவர் அவர்கள் சொன்னது போல பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்று சொல்வார்கள். அதைத்தான் கீதையிலும் சொல்லியிருக்கிறது என்று சொன்னால் அந்த ஒருவரி மட்டுமே சொல்வார்கள். எது? நான் தான் சதுர்வர்ணத்தை உருவாக்கினேன் என்று சொல்லி நிறுத்தி விடுவார்கள். அது அவரவர்களுடைய குணங்களையும் அவர்களுடைய தொழிலையும் தர்மத்தையும் பொறுத்து தான் பிரிந்திருக்கிறதே தவிர தனிப்பட்ட முறையிலே மனிதர்கள் பிரிவு என்பது இங்கே கிடையாது என்று கீதையிலேயே சொல்லியிருக்கிறது. அந்த 2வது வரியை அவர்களுக்கு வசதியாக சொல்லாமல், இப்ப நீங்களே சொல்றீங்க பன்னெடுங்காலமா இந்த இயக்கத்தின் தேவைகள் இருக்குன்னா, அப்ப பன்னெடுங்காலமா அந்த பிரச்சனைகளும் இருக்கு அப்படின்னு ஒத்துக்கிறீங்கன்னு தானே அர்த்தம்? எல்லோரும் சேர்ந்து திமுகவும் போராடி கொண்டிருக்கிறது, அதை வரவேற்கிறோம். ஆனால் அவர்கள் இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் காவி அப்படின்னு நேரடியாக பாஜகவை குறிப்பிட்டு கருப்பு, சிவப்பு, நீலம் ஒன்று சேர்ந்து இருக்கும்போது எந்த காவியாலும் இதை வீழ்த்த முடியாது அப்படின்னு ஒரு அறைகூவல் விடுக்கிறாரு முதலமைச்சர். நீங்கள் நீலம் என்று எடுத்துக்கொண்டால் நீலமேக சாமலன் என்று சொல்லக்கூடிய கருமேகத்தை கொண்ட கிருஷ்ணனுடைய நிறம், ராமனுடைய நிறம் பார்த்தால் உங்களுக்கு நீலம் தான், கிருஷ்ணன் கருப்பு தான். அதனால அது ஏதோ அவர்களுக்கு சொந்தம் என்பது போல அதுக்கு ஒரு அர்த்தம். எல்லா நிறங்களும் நமக்கு காக்கை சிறகினிலே நந்தலாலான் இந்த கரிய நிறம் தோன்றுதடா நந்தலாலானா பாரதி. இப்ப கருணா தொடக்கத்தில் ஒரு 3 நிறத்துக்கு ஒரு விளக்கம் சொன்னாரு. கருப்பு திராவிடத்துக்கானது, சிவப்பு இடதுசாரிகளுக்கானது, நீலம் அம்பேத்கரியத்திற்கானது அப்படின்னு ஒரு விளக்கம் சொன்னார். அதை ஏத்துக்க மாட்டீங்களா? ஏத்துக்கிறதுல அது அவருடைய பார்வை. நான் ஏன் அவர்கிட்ட மறுக்கணும் இல்லை அப்படின்னு? அது அவருடைய பார்வை.
அந்த பார்வையை அவர்கள் வைக்கிறார்கள். ஆனால் நாம் இதற்கு வேறு பார்வையும் வைத்திருக்கிறோம். அந்த பார்வை சமூக நீதிக்கான பார்வையாகத்தான் இருந்து கொண்டு அது இல்லங்கிறது தான் அவங்களுடைய வாதமே. இல்லைன்ற வாதம் தான் தவறு. சேர்ந்து போராடி கொண்டிருக்க அவர்களும் சேர்ந்து இருக்கிறார்கள் என்பதுதான் என்னுடைய வாதம். ஓகே, இதற்கு முன்னர் யாருமே செய்யவில்லை என்பதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இதற்கு முன்னர் தமிழே இல்லை என்று சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இவர்கள் சொல்வதெல்லாம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் எல்லாமே இவர்கள் வந்த பிறகுதான், திராவிட முன்னேற்ற கழகம் வந்த பிறகுதான் இந்த கட்டமைப்பை எல்லாம் உருவாக்கி இருக்கிறோம். தமிழன் தலை நிமிர்ந்து இருக்கக்கூடியதோ தமிழை பெருமையை பேசுவதோ நடக்கிறது என்று சொல்கிறார்கள். ஒரு ஆழ்வார்களும் நாயன்மார்களும் ஆண்டாளும் இவர்களெல்லாம் கொடுத்திருக்கக்கூடிய தமிழ் இலக்கியங்கள் நாம் மறுக்க முடியுமா? அந்த இப்போதைய காலகட்டத்தை பேசுவோம். நம்ம வரலாறு புராணங்கள் எல்லாம் இருக்கு, இலக்கியம் இருக்கு. இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் நீங்கள் சொல்கிற சமூக நீதிக்கு எதிராக பாஜக இருக்கிறது. சோ அப்ப பாஜகவினுடைய சித்தாந்தத்தை எதிர்க்கக்கூடிய இடத்துல திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் இருக்கு. அது சித்தாந்த ரீதியா மட்டுமில்ல, அரசியல் களத்திலும் நாங்கள் ரொம்ப வலுவோடு எதிர்ப்போம் அப்படின்னு சொல்றாரு. அந்த எதிர்ப்பை எப்படி பாக்குறீங்க? நான் நீங்கள் பழைய வரலாறுலாம் நான் பேசலைங்க. இல்ல நான் அது இருக்குது, நிறைய பேசுறோம். தமிழ் என்பது என்றைக்கு தோன்றியது யாராலும் சொல்ல முடியாது. கல் தோன்றி மண் தோன்றா காலத்துக்கு முன் தோன்றிய மூத்த மொழி தமிழ். ஆனாலும் இன்றைக்கும் அது கன்னித்தமிழ். இன்றைக்கும் அது கன்னித்தமிழ். அதனால தமிழ் இவங்க உருவாக்கிட்டாங்க, இவங்க வளர்த்துட்டாங்க அப்படிலாம் கிடையாது. நான் எதுக்காக ஆழ்வார்கள் நாயன்மார் சொன்னேன், வழிபடுவதற்காக அல்ல. சரி, புரியுது. அங்கே இருக்கக்கூடிய இலக்கிய நயம், அதை நீங்கள் ஏன் போற்றி கொண்டாடக்கூடாது? தமிழ் தானே அதுவும். எப்படி கற்பனை செய்திருக்கிறார்கள், எப்படி கற்பனை வளம் நிறைந்திருக்கிறது. கவிஞனுக்கு எப்பொழுதுமே கற்பனை அதிகமாகத்தான் இருக்கும். அப்படி யாரும் அதையெல்லாம் வேண்டாம்னு சொல்லவே இல்லையே. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை திருக்கோயில்களிலும் கம்பராமாயணன் குறித்த பட்டிமன்றங்கள் நடக்கின்றன. எல்லா மகாபாரதம் குறித்த பட்டிமன்றங்கள் நடக்கின்றன. எல்லா இடங்களிலும் தமிழ்நாடு முழுக்க இந்த பக்தி இலக்கியங்கள் குறித்தான விவாதங்கள் பேச்சுக்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே தான் இருக்கின்றன. எல்லா ஆட்சியிலும், திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலும் நடந்து கொண்டன. அதை யாரும் தடுக்கல. நிறைவு செஞ்சுட்டு தயவுசெய்து இடையூறு இல்லாமல் இருந்தீங்கன்னா என்னால் பேச முடியும். அந்த பழக்கம் வேண்டாம். நான் யாருக்கும் இடையூறாக நடுவில் பேசுனது கிடையாது. அதுக்காக தயவுசெய்து எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அதனால் கருப்பு, சிவப்பு, நீலம் இப்படி அனைத்து நிறங்களும் இயற்கையின் படைப்புகள். அத்தனை நிறமும் யார் உருவாக்குனாங்க? அது இயற்கை. அந்த அழகை நாம் ரசிக்க வேண்டுமே தவிர இதற்கு அவர்கள் பெயர் வைக்கலாம். இந்த நிறம் இதற்காக, கருப்பு சிகப்பு இதற்காக என்று சொல்லலாம். இப்போ நம்முடைய தேசிய கொடி எடுத்துக்கொள்ளுங்கள். சில பேர் என்ன சொல்கிறாங்க, தேசிய கொடியில் சிகப்பு என்பது காவி இந்துக்களுக்காக, வெள்ளை என்பது சீக்கியர்கள் அவர்களுக்காக, பச்சை என்பது இஸ்லாமியர்களுக்காக, வெள்ளை என்பது கிறிஸ்துவர்களுக்காகவும் சேரும். இப்படியெல்லாம் விளக்கம் கொடுக்குறாங்க. அப்படியா தேசிய கொடி வந்தது? தேசிய கொடி வந்ததுக்கான காரணங்கள் வேறு. ஆனால் இப்படியும் அவர்கள் பேசுகின்ற பொழுது அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த அவருடைய கருத்து நாம் ரசிக்க வேண்டும். இந்த அளவுக்கு சிந்திக்கிறார்கள். இன்னும் அதிகம் சிந்திக்க வேண்டும் என்று நாம் வேட்கை நமக்கு இருக்கலாம். அவர்கள் அதிகமாக சிந்திக்காமல் ஏதோ ஒரு இடத்துல குட்டையை போல நின்று கொண்டிருக்கிறார்களே, ஆறு போல நம் பெருக்கி எடுத்து ஓட வேண்டாமா என்று நான் ஏங்குவதற்கு எனக்கு உரிமை இருக்கிறது. இப்ப தேர்தல் களத்தில் பாஜகவை வீழ்த்த முடியாது, பாஜகவால திமுக கூட்டணியை வீழ்த்த முடியாது அப்படின்னு நேரடியா சவால் விடுக்கிறார் முதலமைச்சர். அது எப்படி? கடந்த 21 படுவேகமாக அழுத்தமாக பாரதிய ஜனதா இங்கே கால் ஊன்ற முடியாது என்று சொல்லிக் கொண்டு வந்தவர்கள் இன்றைக்கு காவி வந்துவிடும், பாஜக வந்துவிடும் என்றெல்லாம் மிரட்டி ஓட்டு கேட்கக்கூடிய அளவில் இருக்கிறது. அது ஏதோ ஆகாததை போல வராதுன்னு சொல்றாங்க. வீழ்த்த முடியாது, காவியால் வீழ்த்த முடியாதுங்கிறது ஒரு தியாகத்தால் வீழ்த்த முடியாதா? காவி என்பது தியாகம். காவி என்பது காவின்னு அவர் சொல்றது நேரடியா பாஜகவை அது நேரடியா ஏன் சொல்ல முடியல? இல்ல கருப்பு சிவப்பு நீலம்னு சொல்லும்போது காவிங்கிற ஒரு நிறத்தை குறிப்பிடுறாரு. கருப்பு சிவப்பு திமுக தெரியுது, நீலம் தெரியுது, காவி பாஜக ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? அதுல என்ன உங்களுக்கு கஷ்டம்? இது ஏன் சொல்லணும்? அது புரியலையா? அது காவி பாஜக தான் அப்படிங்கிறது சரி சொல்ல வேண்டாம். ஆனால் அந்த காவி வெல்லக்கூடிய காலம் வரத்தானே செய்யும். காங்கிரஸை முழுவதுமாக வெல்லவில்லையா காவி? அதைத்தான் கேட்கிற. வீழ்த்த முடியாதுன்னு முதலமைச்சர் சொல்லும் போது அதுக்கு எதிர்வாதம் என்னன்னு கேட்கிற. அதுக்கு எதிர் பதில் என்னவா இருக்கு உங்ககிட்ட? அது உள்ளுணர்வு. வீழ்த்தி விடுவார்களோ என்ற அச்சம் அவர்களுக்கு இருக்கின்ற காரணத்தால் தான் இதெல்லாம் வீழ்த்த முடியாது அப்படிங்கிறாரு. ஓகே. அது மட்டும் இல்ல, நம்ம தமிழ் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு நான்
கொச்சைப்படுத்த விரும்பவில்லை. ஆனாலும் உங்களுக்கு சொல்கிறேன், யாரும் கவனிச்சிக்கிங்களா என்னன்னு தெரியாது. சன் தொலைக்காட்சியில் தான் நான் பார்த்தேன் இந்த திருவள்ளுவர் வள்ளுவர் கோட்டத்தில் பேசினதை. மிக அழகாக முயற்சி திருவினையாக்கும், முயன்றின்மை இளமை புகுத்து விடும்னு முதலமைச்சர் பேசுகிறாரு. முயற்சி செய்யாது இளமையை புகுத்துமா? இன்மை புகுத்தி விடும், அதுதான் குரல். அவர் என்ன பேசினான்னு பாருங்க. நான் பொய்யா பேசுறேன். சன் தொலைக்காட்சியில் முதற்கட்ட கருத்தா எடுத்துக்கிறேன், சொல்லல. சரி பேசுவோம்.